ஹலோ காய்ஸ், நீங்கள் நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால் கண்டிப்பாக ஒரு பிளேட் பத்தாதுங்க, ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பீங்க. வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சே பெஸ்ட்டாக எப்படி பிரியாணி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் குக்கரில் ஆயில் கொஞ்சம், நெய் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் ரோஸ் பட்டல்ஸ் காய வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். 3 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிட்டேன். 2 பெரிய வெங்காயத்தை நறுக்கி குட்டி குட்டியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிட்டேன். கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். அடுத்து 3 தக்காளி அறுத்து அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா தக்காளி வதங்கி வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நான் கேரட் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதில் மீல் மேக்கர் ஊற வச்சு அதை புழிஞ்சு அதில் சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கிட்டேன், ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் இதில் கரம் மசாலாவும் கறி மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா நான் பிரியாணி மசாலா இல்லைங்கனால இதை ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுவும் நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டில் அந்த தண்ணி கலந்து அதிலேயே அப்படியே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கொஞ்சம் நல்லா வேகட்டும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி சும்மா குக்கர் மேலே மூடி வச்சுருக்கேன். நல்லா கொஞ்சம் வெந்துருச்சு. வெஜிடபிள்ஸ் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. இதுக்கப்புறம் ரைஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு நான் 1 டம்ளர் எடுத்திருக்கேன், அதனால் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு சரி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன் தூள் உப்பு. இதில் தயிர் கொஞ்சம் புளிப்புக்காக ஆட் பண்ணியிருக்கணும், ஆட் பண்ண மறந்துட்டேன். நல்லா லாஸ்ட்டாக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் குக்கரை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. 3 விசில் விட்டு நான் எடுத்து பார்த்துட்டேங்க. ரைஸ் சூப்பராக வந்திருந்தது. ஸ்மெல்லும் அல்டிமேட்டாக இருந்தது. டேஸ்ட்டும் பயங்கரமாக இருந்தது. இது ஒரு டைம் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிப்பீட்டடாக செய்வீங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் இந்த மாதிரி ஈஸி ரெசிபிஸ் வேணும்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வெஜ் பிரியாணிக்கு ரைத்தா வச்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருக்குங்க. வேறு லெவலில் இருந்துச்சு சாப்பிட்டு பார்க்கும்போது. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். டாட்டா, பை பாய்.